நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 டுடே 7:30 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் ஃபுல் ப்ரிவியூ சூப்பராக நம்ம ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸு. ஸோ அதே சமயத்தில் ஒரு ஜிஎல் டீம்ஸு டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஜிஎல் டீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, ரெஸ்கி கேப்டன் விசி, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். பிச் ரிப்போர்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இம்பேக்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட எடுத்து உங்கள் டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நாம் ப்ரிடிக்ஷன் உள்ளே போயிடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் 2 crore, ஒரு 5 பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 crore அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை 156 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 69 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங்லேயும், செகண்ட் பேட்டிங்கில் வந்து 85 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு, ஈஸியாக சேஸ் பண்ண முடியும். அது ஒன்று, அந்த ஒரு ரீசனால தான் அதிகமான மேட்சஸ் செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கோட ஆவரேஜ் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 166 இருந்திருக்கு. ஹையஸ்ட்டு ஸ்கோர் ஆர்சிபி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 263 லோயஸ்ட்டு ஸ்கோர் அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150க்கு கீழே 48 முறையும், 150 to 669 35 முறையும், 170 to 189 31 முறையும், 190 கிராஸ் பண்ணி 42 முறை வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்கோரை நம்ம டுடே மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 170க்கு மேலே ஒரு 200 கூட கிராஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இன்றைக்கி மேட்ச்சில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிச்சை பொறுத்தவரை 2 டைப் ஆஃப் பிச்சஸ் இருக்குது. ஒரு பிச் வந்து ஸ்லோவாகும், ஒரு பிச் வந்து வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். 200 அடித்தாலுமே அதை சேஸ் பண்ணக்கூடிய இப்படி செகண்ட் பேட்டிங்கில் ஈஸியாக பேட் பண்ண முடியும். சம்டைம் டியூ, ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு டியூ, அந்தளவுக்கு இல்லை. டியூவோட எஃபெக்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு பெங்களூர் டீம்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது விராட் கோலி அண்டு ஃபாஃப் டூ பிளேசிஸ், 2 பேருடைய ரெக்கார்ட்ஸுமே இங்கே கிரேட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல் கேமரான் கிரீன் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரெக்கார்ட்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைனாலும் ஓரளவு டீசென்ட், ஆனால் ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணி ஒரு கேப்டன்ஷிப்போட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து படிட்டர். ஸோ அதனை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 5ல் தான் மேக்ஸ்வெல் வருவார். ஸோ டுடே நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேக்ஸ்வெல்டைய பேட்டிங் இன்றைக்கி கொஞ்சம் ஏன்னா பவுலிங் சான்ஸ் அதிகமாக கிடைக்கிது. சில நேரங்களில் பவுலிங் பண்ணாமே இருந்துருவார். ஏன்னா லெக் ஸ்பின்னர் சப்போஸ் கார்ன் சர்மா உள்ளே வந்தார் அப்படின்னா அவரை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேட்டிங்கில் இவங்களுடைய 3 பேர் ரெக்கார்டுலையும் கிரியேட் ஆகிருக்கு. விராட் கோலி, ஃபாஃப் டூ பிளேசிஸ், அதுக்கு கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அதனால் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு கேப்டன்சி சூஸ் பண்ணியிருக்கிறது ரஸ்ஸலை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி அதிகமாக கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல், ஃபாஃப் டூ பிளேசிஸ் இந்த மாதிரி கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரில் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் விராட் கோலி கொடுத்தாரு. இன்றைக்கி ஃபாஃப் டூ பிளேசிஸோ அல்லது வந்து கிளென் மேக்ஸ்வெல்லோ ஒரு கிரேட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. தாராளமாக நீங்கள் பெஸ்ட்டு கேப்டன் விசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் லோயர் ஆர்டர் பேட்டிங், டாப் ஆர்டர் பேட்டிங் ஃபெயிலியர் ஆனால் படிட்டர், க்ரீனு, ரவட்டு, தினேஷ் கார்த்திக் அண்டு படிட்டர் லாஸ்ட் மேட்ச்சு சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆடினாங்க. சூப்பர்பான ஒரு வெற்றியும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். படிட்டர் நல்ல ஒரு சாய்ஸ். ஏன்னா நம்பர் 3ல் பேட் நம்பர் 4ல் பேட் பண்ணுறாரு. க்ரீன் வந்து நம்பர் 3ல் பேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 5ல் தான் மேக்ஸ்வெல். இந்த இவங்களுக்குள்ள சப்போஸ் பேட்டிங் ஆர்டர் க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் இவங்களாம் நம்ம பிக் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது சிராஜோடைய இந்த பர்டிகுலர் வென்யூவில் அவருடைய ரெக்கார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சில மேட்சஸ் தான், ஏன்னா பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அந்த மாதிரி பிச்சஸில் வந்து கிரேட் விக்கெட் டேக்கர் இல்லை. ஸோ இருந்தாலும் டெத்தில் பவுல் பண்ணுறதுனால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் கெஸ் பண்ணிக்கணும். 5 விக்கெட் 4 விக்கெட் ஹால்லாம் அடிக்கடி இந்த பிச்சில் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து அல்சாரி ஜோசப், அவருடைய
லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய பவுலிங் வேறு லெவலில் இருக்கும். அவருமே அந்த 4 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்தயார் லெஃப்ட் ஆர்ம் பேசரு அந்த இடத்துல நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சப்போஸ் ஒரு இப்போ டாப் 4 பேட்ஸ்மேனுக்குள்ள பேட்டிங் க்ளோஸ் ஆகிரும். விராட் கோலி, பாப் டூ பிளிசிஸ், படிட்டர், கிரீன் இந்த மாதிரி ஒரு டாப் 4ல் ஃபினிஷ் ஆயிரும் பேட்டிங். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே உள்ள 3 பவுலர்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸ்வெல்லையும் ட்ரை பண்ணிக்கலாம் பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது இம்பேக்ட்ஸ் பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்ரர் நம்ம பேட்டிங்கில் அந்தளவுக்கு பிக் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப லோயர் ஆர்டர் பேட்டிங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தஹர் இருக்கார். சப்போஸ் காரன் சர்மா வந்தாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியூவில் வந்து கொஞ்சம் ஏன்னா ஸ்பின்னர் அவசரப்பட்டு அடித்தாங்க அப்படின்னா விக்கெட்ஸை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி கெஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஒன் சைடு டீம்ஸில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கேகேஆருடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது பிலிப் சால்ட் அண்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட் அண்டு வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன். சுனில் நரேனை வந்து வச்சு இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இது தவறான ஒரு போக்குன்னு தான் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு தவறான விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பிளேயை சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி அதுக்கான அந்த மாற்றம் கூட நடக்கலாம். அல்லது சுனில் நரேனை அகைன் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. நம்பர் 3ல் வெங்கடேஷ் ஐயர் வருவார். நம்பர் 4ல் ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5ல் நிதிஷ் ராணா, நம்பர் 6ல் ரிங்கு சிங்கை கண்டிப்பாக பிக் பண்ணிங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பாருங்க. நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. வேறு லெவலில் பேட்டிங் பண்ணுவார் இந்த பர்டிகுலர் பிச்சில். அந்தளவுக்கு எபிலிட்டி நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதுக்கடுத்து ரசல் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வருவாங்க. ஆனால் ரசலுடைய பிளேஸுங்கிறது இந்த பிளேஸில் தான் அவர் பேட் பண்ணுவார் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. லாஸ்ட்டு ஒரு 5 ஓவர் இருந்துச்சுன்னா உடனே ஒரு விக்கெட்ஸ் அதிகமாக விடல, ஒரு 2 விக்கெட்னா அப்போ உடனே டாப்பில் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். இந்த 4 பிளேயரில் 4 பேருமே அந்தளவுக்கு பெஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரிங்கு சிங்கு, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்த மேட்ச்சு ஒரு பவர்ஃபுல்லாக சூப்பராக விளையாடுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர் 3 பேர் அல்டர்னேட்டிவாக ஒரு 2 பிளேயர்ஸ், அதாவது ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 பேரில் 2 பேரை பிக் பண்ணலாம். ஆல்ரெடி இல்லை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா அவங்கள வந்து ஒரு பிளேயரை சூஸ் பண்ணால் லவ் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பிலிப் சால்ட் போகிறது பெட்டர். ஏன்னா ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் பேட்டிங் வராரு. ஸோ மற்ற பேட்ஸ்மேன்லாம் பெங்களூர் சைடு வந்து பார்க்கும்போது ரொம்ப லோயர் ஆர்டர் பேட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் அனுஜ் ராவத் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் 2 பேருமே ரொம்ப லோயர் ஆர்டர் பேட்டிங். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங் ஓரளவு டீசன்ட் பேட்டிங். சில இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு டாப்பில் கொடுத்தாங்க பேட்டிங் சான்ஸு, அதையும் பார்த்துக்கணும். ஸ்டார்க்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பிளேயர் இந்த சீசனில் சொல்லிக்க போவது இல்லை. ஏன்னா ஐபிஎல்லில் நம்ம எல்லா இதுலேயுமே கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிளேயரை அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்களோ அவங்க அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது இல்லை. ஏதாவது ஒரு சில மேட்சஸ் கொடுக்கலாம். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ராணா லாஸ்ட் மேட்ச்சு சூப்பர்பான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு, 3 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அகைன் பிக் பண்ணி பாருங்கள். என்ன ரீசன்னா அகைன் அவர் லீஸ்ட் பிக்கில் இருக்கார். ஒரு பெஸ்ட்டு பிளேயர் திரும்ப பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்து திரும்ப லீஸ்ட் பிக்கில் இருந்தால் கண்டிப்பாக டீமில் அகைன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் போனீங்கன்னா நல்ல சாய்ஸ். ஸோ ஓகே, அதுக்கடுத்து இம்பேக்ட் பிளேயர்ஸ் அப் அப்படின்னு பார்க்கும்பொழுது லாஸ்ட் மேட்ச்சில் சுயஸ் சர்மாவை இம்பேக்ட்ஸாக உள்ளே எடுத்து வந்தாங்க. இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை இம்பேக்ட்ஷப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் வெங்கடேஷ் ஐயர் வைக்கலாம் அல்லது நிதிஷ் ராணா கூட இம்பேக்ட்ஷப்பாக. அண்ட் சப்போஸ் பவுல் பண்ணுறா சுயஸ் சர்மாவை பிளேயிங் லெவலில் வச்சுட்டு மேலே உள்ள பேட்ஸ்மேனில் ஒருத்தரை வெளியில் வைப்பாங்க. ஸோ பேட்டிங் பண்ணும்போது உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. வருண் சக்கரவர்த்தி கூட அந்த மாதிரி சில நேரங்களில் செய்வாங்க. அதையும் பார்த்துங்க. ஸோ ஓகே, ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிலிப் சால்ட்டு, அனுஜ் ராவத்து அந்தளவுக்கு ஹை பிக்ஸ் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசன்ட் பிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் லோயர் ஆர்டர் பேட்டிங். ஸோ இவங்களாம் ஹை பிக்ஸில் இருக்காங்க, ஓரளவு டீசன்ட். இதில் வந்து ஸ்டார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கொஞ்சம் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் போராக இருந்துகிட்ருக்காரு. மற்றபடி எல்லா பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம எந்த டீமும் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது வின் பண்ண போகிறாங்களோ அவங்களில் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸை கம்ப்ளீட்டாக பிக் பண்ணுங்கள். இப்போ அனுஜ் ராவத் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ பிலிப் சால்ட் தான் நல்ல ஒரு சாய்ஸு. லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தால் நிதானமாக அவருடைய பேட்டிங் பார்த்தோம். இந்த மாதிரி பிச்சில் அகைன் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஒரு ரிஸ்கியாக கேப்டன் யூஸ் கூட நீங்கள் பிலிப் சால்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இவங்கெல்லாம் டாப் பிக்ஸில் இருக்காங்க. சிராஜோட 5 விக்கெட் ஹால் இந்த பர்டிகுலர் வெனியூவில் இருந்திருக்கு. கிரீன் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம்.
ஏன்னா ஒரு நம்பர் 3ல பேட் பண்ணுறாரு, ஒரு சில ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சரியான லைன் லென்த்து வீசக்கூடிய பவுலர்ஸ் ஈஸியாக விக்கெட்ஸ் எடுப்பாங்க பேட்டிங் ட்ராக்கில். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கெஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. இப்போ ஹை பிக்ஸஸ் கேப்டன் விசி இப்போ அதிக அளவு யாரை கேப்டன் விசியாக பிக் பண்ணியிருக்காங்க? 24% ரசலை தான் கேப்டன் விசியாக பிக் பண்ணியிருக்காங்க. 23% விராட் கோலியை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பாப் 2 அதுக்கடுத்து மேக்ஸ்வெல்ல ஒரு 13% வரை சூஸ் பண்ணியிருக்காங்க. பாப் 2+ஸை ஒரு 11% வரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களில் ஒரு நல்ல, ஏன்னா ரசல் வந்து லோயர் ஆர்டர் பேட்டிங்கில் இருந்தாலும் எனி டைம் ப்ரோமோட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். என்னையை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு மேட்ச்சில் மேக்ஸ்வெல் அண்டு பாப் 2+ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் விசியில். அதர்வைஸ் நீங்கள் மற்ற பிளேயர்ஸை பிக் பண்ணிப்போங்க, விராட் கோலி ரசலை பிக் பண்ணிங்க. ஸோ ஓகே, இப்போ லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இவங்களாம் லீஸ்ட் பிக் பிளேயராக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எல்லாருமே லீஸ்ட் பிக் பிளேயர் தான். அந்த பிளேயர்ஸ் நம்ம நோட் பண்ணிங்க. இவங்களாம் ரொட்டேஷனாக நம்ம பவுலர்ஸில் இது பிக் பண்ணணும். டீம்ஸில் எப்படி பிக் பண்ணுறது விஷயத்தையும் பார்ப்போம். இவங்களும் அகைன் லீஸ்ட் பிக் தான், ஆனால் பட் லோயர் ஆர்டர் பேட்டிங் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ பார்ப்போம். இப்போ டாப் ஆர்டரில் லோ பிக்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயருமே ஓரளவு லீஸ்ட் பிக் தான். வெங்கடேஷ் ஐயர் லீஸ்ட் பிக் தான், அவரையும் ஆட் பண்ணிங்க. டாப்பில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனில் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. சுனில் நரேன் டாப்பில் ஓப்பன் பண்ணுறாரு, லீஸ்ட் பிக்கில் இருக்கார். ஏன்னா சுனில் நரேனுடைய பேட்டிங் எந்த இடம்னே சொல்ல முடியாது. ஓப்பன் பண்ண வைக்கலாம், அல்லது நம்பர் 3ல கூட அனுப்பலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, பார்க்கலாம். படிட்டர் டாப்பில் தான் பேட்டிங் வர்றாரு. ஸோ அவருடைய பிக்கிங்குமே கம்மியாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, லோயர் ஆர்டர் பிக் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஹார்திக்கு, அனுஜ் ராவத், லாம்ப்ரட் இவங்களுடைய 3 பிக்கிங் வந்து லோவாக இருக்குது. லோயர் ஆர்டர் பேட்டிங் நிதிஷ் ராணா, ஆர் சிங் இவங்களுடைய பேட்டிங் ஆர்டருமே லோவரில் தான் இருக்குது. ஸோ அப்போ இவங்களில் யாரெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த பிளேயர்ஸை இதில் சூஸ் பண்ணலாம் லோயர் ஆர்டர் பேட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டீமும் மேட்சை லாஸ் பண்ண போகிறாங்களோ அந்த டீம்லேருந்து ஒரு லோயர் ஆர்டர் பேட்டிங்கை பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் இப்போ ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த 3 பிளேயர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து எனி ஒன்றை சூஸ் பண்ணலாம், 2 பிளேயர்ஸ் கூட பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்களிருந்து தான் பிக் பண்ணணும். அவங்க 2 பிக் பண்ண தேவையில்லை. அப்போ இவங்களிருந்து நீங்கள் எனி 2 or 3 பிளேயர்ஸோட 2 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, பெஸ்ட்டு பவுலர்ஸ் பட் லோ பிக்டு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருக்கக்கூடிய 4 பவுலர்ஸுமே இருக்காங்க. ஸோ இவங்களாம் ஒரு அல்டர்னேட்டிவாக ஒரு அட்லீஸ்ட் 3 பிளேயர்ஸாவது நீங்கள் பிக் பண்ணி பார்க்கணும், அல்லது ஒரு 2 பிளேயர்ஸாவது பிக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னா ஒரு 2 பிளேயர்ஸ் வரை நீங்கள் லீஸ்ட் பிக்லேருந்து இந்த பிளேஸ்லேருந்து பிக் பண்ணி பார்க்கலாம். அல்சாரி ஜோசப், யாஸ் தயால், ஹெச் ராணா லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸு. வருண் சக்கரவர்த்தி அட் எனி டைம் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இந்த ஆர்சிபி சில நேரங்களில் ஸ்பின்னர்ஸில் டோட்டலாக டவுன் ஆவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் ரெஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இம்பேக்ட் ஷாப் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க, 2 பிளேயர்ஸு. ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட் ஷாப்பில் வரக்கூடிய பிளேயர்ஸை அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 டீம்ஸ் போடுறீங்கன்னா ஒரு 5 டீம்ஸ் வரையாவது ஆட் பண்ணி பாருங்கள். 2 பிளேயர்ஸ் வரை ஆட் பண்ணலாம் இம்பேக்ட் ஷாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. அப்போ நீங்கள் எந்த மாதிரி கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். லோயர் ஆர்டர் பேட்டிங் கிடைக்குமா அவருக்கு, அந்த டீம் லாஸ் ஆகுமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கெஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது ஸ்பின்னர்ஸில் சுயேஷ் சர்மா பிக் பண்ணுறீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் கிடைக்குமா, ஒரு ஸ்லோ ட்ராக் ஆகிருக்குமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வைஸாக நீங்கள் திங்க் பண்ணி பிக் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ லீஸ்ட் பிக்கர்ஸ் கேப்டன் அப்படின்னா இவ்வளோ ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பிலிப் சால்ட் டாப்பில் பேட்டிங் வராரு. ரிங்கு சிங் சம்டைம் வந்து பேட்டிங்கில் அவங்க அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரிங்கு சிங்குடைய பேட்டிங் வேறு லெவலில் இருக்கும். நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர் வேறு லெவலில் பேட்டிங் செய்வாங்க சில நேரங்களில். அந்த அடிப்படையில் இவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3ல பேட்டிங் வராரு. ஸோ அந்த இடத்துல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சிராஜோடைய ரெக்கார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸ்லோ ட்ராக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலிங் ட்ராக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிராஜோடைய பவுலிங் கிரேட்டாக இருக்கும். யாஸ் தயால் நல்ல ஒரு சாய்ஸ். வருண் சக்கரவர்த்தி, சுயேஷ் சர்மாவோட தேவையான நீங்கள் பிளேயர்ஸாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஹெச் ராணா லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவங்களாம் ரெஸ்கியில் கேப்டன் விசியில் ட்ரை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் பேட்ஸ்மேனில் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ட்ராக்காக ஆன் டைமில் பாருங்கள். பிச் ரிப்போர்ட்டாக பேட்டிங் ட்ராக்காக அல்லது பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சா அப்படின்னு பாருங்கள். அதுக்கேற்றவாறு மேலே அல்லது கீழே நீங்கள் பிக் பண்ணிக்கணும். ஆனால் க்ரீனை பொறுத்தவரை எந்த ஒரு ட்ராக்காக இருந்தாலும் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு மாடல் டீமு. இதில் ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் கெஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் படிட்டர் மட்டும் பிக் பண்ணல. நீங்கள் படிட்டரை பிக் பண்ணணும். இந்த 2 பிளேஸில் ஒருத்தரை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா வெங்கடேஸ்வரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல படிட்டரை கொண்டு வந்து பாருங்கள்.
இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிராஜ் யாஸ்தயல் தான் 2 பேரும் தான் பிக் பண்ணிக்க மெயின் பவுலர்ஸாக. சில நேரங்களில் இவங்க 2 பேரும் பவுலிங் பண்ணுவாங்க, மேக்ஸ்வெல் அண்டு க்ரீனு. ஸோ அந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கேன். ரானாவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்க. இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்றவாறு நான் ஒன் சைடு அதாவது ஆர்சிபி வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாப் டூ பிளேசிஸ் கூட நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் அகைன் ஆர்சிபி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா விராட் கோலி அகைன் ஒரு விசி கூட கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 32 மேட்ச் பெங்களூர் கொல்கத்தா மீட் பண்ணியிருக்காங்க. இதில் 14 மேட்ச் பெங்களூர் தான் வின் பண்ணியிருக்காங்க. 18 மேட்ச் கொல்கத்தா. ஹையஸ்ட்டு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸில் கொல்கத்தா டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் பார்த்துங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்கிட்ட அடி வாங்குவாங்க பெங்களூர் டீம். ஆனால் வெனியூ வந்து இப்போ ஹோம் கிரவுண்டு பெங்களூருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 52% வரை பெங்களூருக்கு இருக்குதான் நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் பவுலிங் ட்ரக்காக கொடுத்தாங்கன்னா மாறுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.